மூணார் டவுனில் ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தெரிவித்துள்ளார். மூணார் டவுனில் இருந்து முன்பு அறிவிக்கப்பட்ட ஃப்ளைஓவர் நடைமுறைக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும், ராஜமலையில் புதியதாக ஒரு பாலம் கூட கட்டப்படும் என்றும் எம்எல்ஏ கூறினார். மூணார் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்த நிலையில் புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தேவிகுளம் எம்எல்ஏ தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்ததோடு பல இடங்களிலும் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த நிலையில் மூணாரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு திட்டங்களுடன் முன் செல்ல உள்ளதாக தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா தெரிவித்துள்ளார். மூணார் டவுனில் முன்பு அறிவிக்கப்பட்ட ஃப்ளைஓவர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். பயணிகளின் கூட்டம் அதிகரிக்கும் நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அனுபவப்படும். ராஜமலையில் புதிய பாலம் கட்டப்படும் என்றும் എംഎൽഎ കൂറിനാർ. 3 സ്ഥലങ്ങളിൽ നമ്മൾ പാലം കൊടുക്കാൻ വേണ്ടി തീരുമാനിച്ചു. ഈ ട്രാഫിക് സംവിധാനം ഒന്ന് ശരിയാക്കി എടുക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട്, ഇവിടെ തിരക്ക് കുറയ്ക്കാൻ വേണ്ടിയിട്ട് തന്നെയാണ്. ഇപ്പോൾ മൂന്നാറിൽ നിന്ന് നമ്മൾ ബൈപ്പാസ് റോഡ് എന്ന് പറയും, ആ ബൈപ്പാസ് റോഡ് നല്ല രീതിയിൽ BMBC ആക്കുന്നതിനും, അതുപോലെ അവിടെ ഒരു പാലം വളവ് എന്ന് പറയുന്ന സ്ഥലത്തോട് ചേർന്നുള്ള ഒരു സ്ഥലത്ത് ഒരു പാലം പണിയുന്നതിന് വേണ്ടി ഈ വർഷം 3 കോടി രൂപ നമ്മൾ അനുവദിച്ചിട്ടുണ്ട്. അതിൻ്റെ കാര്യങ്ങളിലായിട്ട് ഇപ്പോൾ പോയിട്ടുണ്ട്. അതേപോലെ ഈ രാജമലയിൽ എപ്പോഴും തിരക്കാണ്. അപ്പോൾ സാധാരണ രാജമല എരവികുളം നാഷണൽ പാർക്ക് കാണാൻ പോകുന്നവരുടെ ഒരു തിരക്കുണ്ട്. അതുകൂടാതെ ഈ തിരക്ക് വരുമ്പോൾ മറയൂർ മേഖലയിൽ നിന്നും മൂന്നാറിലേക്ക് യാത്ര ചെയ്യുന്ന ആളുകൾ വലിയ ദുരിതം അനുഭവിക്കുകയാണ്. അപ്പോൾ അതിനൊരു പരിഹാരം കാണാൻ വേണ്ടിയിട്ട് ഈ വർഷം അവിടെയും ഒരു പാലം പുതിയതായിട്ട് പണിയാൻ വേണ്ടി 2 കോടി രൂപ നമ്മൾ അനുവദിച്ച് നടപടികളായി മുന്നോട്ട് പോകും. மூணார் டவுனின் பாகமாக உள்ள பைபாஸ் சாலையில் BMNBC தரத்தில் தாரிங் வேலைகள் நடத்தப்படும். மூணார் ரெட்ரோட்ஸ் அணையின் அருகில் வேலைகள் நடத்தப்பட்டு வரும் பாலத்தின் வேலைகள் 3 மாதத்தில் நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் எம்எல்ஏ தெரிவித்தார். நியூஸ் பியூரோ, மூணார்.